எல்லாரையும் உயிரோருக்கு செய்கிற பிதாவாகிய தேவனாலும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் தேவனை அறிகிற அறிவும் இந்த நாளிலும் அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தெய்வத்தின் உறவுகளே, கர்த்தர் நல்லதொரு நாளை நமக்கு தந்திருக்கிறார். என் வாழ்நாளிலே இந்த ஒரு நாள் நிச்சயமான ஒரு மாற்றங்களையும் தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷமும் தெய்வீக மகிழ்ச்சியும் என் வாழ்க்கையிலே நிறைந்திருக்கும் என்ற உணர்வோடு கூட இந்த நாள் சிந்தனைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை இன்னைக்கு நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன். கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது. அன்புக்குரியவர்களே, தேவன் இறைவன் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு ஞானம் படைத்து நம்ம எல்லாம் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாக இருக்கிறார் தேவன். அப்ப ராஜாவினுடைய பிள்ளைகள் எல்லாம், ராஜா ஒரு காரியத்தை செய்கிறார்னால் அது ராஜ்ய பாரமாகத்தானே இருக்கும், ராஜ்யத்தின் ஆளுகை தானே இருக்கும். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கு அதிகாரம் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய மிகப்பெரிய உன்னதமான திட்டங்களை ஆண்டவரே செய்வதை காட்டிலும் நம்மை கொண்டு செய்கிறார் என்கிற உணர்வு நாம் இந்த வசனத்தில் நான் பார்க்கிறேன். தாவீது ஆரம்பத்துல இருந்து ராஜாவா போராட்டமான அந்த பெலிஸ்தரிடத்திலிருந்து ஜெயித்த பொழுது சவுலுக்கு அவன் மீது பொறாமை கொண்டு கொல்லலாம் என்று 21 முறை கர்த்தர் காப்பாற்றினார். அதன் பிறகு ஓடி ஓடி மறைந்து வாழுகிற வாழ்க்கை, போராட்டங்கள், அடிமை, குடும்ப சூழ்நிலைகளிலே மாற்றங்கள், இப்படி ஒவ்வொன்றாய் சந்தித்து இப்பொழுது இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக திடப்படுத்தி. எப்படி ராஜாவாக திடப்படுத்தினார்? ஆண்டவர் ஒரு மனிதனை திடப்படுத்தும் பொழுது அவர் வாழ்க்கையிலே எந்த விதமான எதிர்ப்பும் செயல்படாது. அது பெலிஸ்தரா இருக்கட்டும், அம்மனியர், யாரா இருக்கட்டும், அவங்க மீதியான யார் வந்தாலுமே ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அவர் தானே ஐடியா கொடுக்க போறாரு, அவர் தானே ஜெயிக்க போறாரு. அதனாலதான் சங்கீதக்காரன் எழுதுகிற தாவீது நிறைய சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், எப்பொழுதும் அவர் எனது வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று எழுதுகிறார். அசைக்கப்படாத ராஜ்யங்களாக ஆளுகை செய்கிற திடப்படுத்தினார்னு ஒரு வசனம் இருக்குது பாருங்க. அது என்ன ஒரு வார்த்தை! அது திடப்படுத்துவது, சீர்படுத்துவது, ஸ்திரப்படுத்துவது, வெலப்படுத்துவது, நிலைநிறுத்துவது, திடப்படுத்துவது தேவனுடைய சுபாவமாக இருக்கிறது. நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க, இன்றைக்கு ஒரு வேலை, ஐயோ என் படுக்கையா இருக்கிற பிரதர், என் பிரச்சனையா இருக்கு, ஏங்க உங்களை திடப்படுத்துகிற தேவன் அவர். எப்படி? அவர் ராஜா ஆளுகை செய்கிறதில்லை, ஆளக்கூடியதில்லை. மனுஷன் ஆதியில இழந்து போயிட்டாங்க இந்த ஆளுகை தன்மையை. 5 விதமான அதிகாரங்களை தேவன் தந்தார். பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும். பழுகிறான், பெருகிறான், நிரப்புறான், ஆனா இந்த ஆளுகையும் கீழ்ப்படுத்துகிற தன்மையும் இழந்து போயிட்டு விழுந்து போயிட்ட மனநிலையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை மாற்றத்தானே இயேசு வந்தார். வெளிப்படுத்தல் 1 அப்படித்தானே சொல்லுகிறது, நம்மையில் அன்பு கூர்ந்து நம் பாவங்களார நம்மை கழுவி நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அபிஷேகித்திருக்கிறார் தேவன். என்ன ஒரு அபிஷேகம்! சாதாரணவர்கள் அல்ல, நம்ம ராஜாக்கள், நம்ம ஆசாரியர்கள் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல கூட அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. வெளிப்படுத்தல 5ஆம் அதிகாரம் 5வது வசனமா வாசிக்கிறோம் பாருங்க. வெளிப்படுத்தல்
5:5 வசனம் 10 புஸ்தகத்தை 9 வாசிக்கிறேன் நான். புஸ்தகத்தை வாங்கும் முத்திரைகளை உடைக்கும் பாத்திரம் இருக்கு. நீ அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களும் பாஷைக்கார ஜனங்களிலும் பாஷையில எங்கள் தேவனுக்கு உடைய ரத்தத்தை மீட்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களுக்கு ராஜாக்களும் ஆசாரிகளும் மாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதுப்பாட்டை பாடினோம். நிச்சயமாங்க, அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கும் என்ன ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறாங்க. நான் தெய்வீக அந்த அதிகாரத்தை பெற்றவன், பிள்ளை என்கிற அந்தஸ்து எனக்கு உண்டு. ராஜ அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம், ஊழியம் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஆளுகை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஆளுகை செய்யணும். அன்புக்குரியவர்களே, இந்த அதிகாரங்களை தேவன் கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தோம். 4ஆம் புஸ்தகத்துல 29 நினைக்கிறேன் சொல்ற, ராஜ்யங்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், சகலமும் அவர் கரத்தில் இருந்து வருகிறது. எல்லா அதிகாரங்களும் ஆளுகைகளும் எல்லாமே அவர்கிட்ட தாங்க இருக்குது. ஒரு ஜஸ்டிஸ் பதவி பிரமாணம் எடுத்து வைக்கும் போது 2 நாளைக்கு முன்னாடி நான் அந்த நியூஸ் பார்த்தேன். எல்லாம் இறைவனுடைய கரத்தில் இருந்த எனக்கு தருகிற இந்த அதிகாரத்துக்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு உறுதி அளிக்கிறதை நான் கேட்டேன். எல்லாம் அவர்கிட்ட தாங்க, அவர் இல்லாம இல்லைங்க. எல்லாம் பரம்பொருள், எல்லாம் ஆளுகை செய்கிற அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ராஜாவாக. தாவீதை மட்டுங்க இல்லைங்க அபிஷேகம் பண்ணிட்டு அதோட விட்டு இல்லைங்க, நம்ம எல்லாம் பர்மனன்ட் நிரந்தரமான ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை மாற்றி என்றென்றைக்கும் எப்படி அவர் மெல்கிசேதேக்கின் மறுமையின்படி ஆசாரியரானாரோ அவருடைய பிள்ளையானா இருக்கிறதுனால அவரை மாதிரியே நான் என்னென்றைக்கும் ராஜாவாக நம்மை ஆளுகை செய்திருக்கேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, ஒரு முத்திரை உடைக்க கேட்டேன், அதிலே சொல்லப்பட்டிருக்க ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணினீர். இனி பண்ண போறேன் இல்லைங்க, நம்மளெல்லாம் ஆசாரியனாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அதனால ஊழியம் செய்யுங்க, ராஜாவாக ஆளுங்க, யாரையும் அடிமைப்படுத்தாதுங்க, மந்தைக்கு மாதிரியாய் கண்காணிப்பு செய்யுங்கள். ஏன்னா நாளைக்கு பின்வரும் சன்னதி நம்ம பார்த்து சொல்லணும், இவர் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக காரியங்களை தேவன் இவர்களை கொண்டு செய்திருக்கிறார் என்ற அந்த அனுபவ சாட்சிகள் மிக மிக அவசியம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருந்தும் அந்த சாட்சிகளிலே நம்மையும் தேவன் சாட்சியாக நிறுத்த நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாள் நிச்சயமாக இனி வருகிற காலங்கள் நீங்கள் ராஜாவாக ஆசாரியர்களாக ஆளுகை செய்ய தேவன் உங்களை திடப்படுத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த நாளை கடந்து செல்லும். ஜெபிக்கலாமா? ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆமாண்டவரே, நாங்கள் எல்லாம் உடைய ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கினீரே. ஒருவரையும் நாங்கள் அடிமைப்படுத்தாதபடி, ஒருவருக்கும் நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்காதபடி, கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம், அடிமைகளாகாதிருங்கள் என்ற வார்த்தைகளை நினைக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களை ராஜாவாக்க ஆசாரியனாக ஆளுநர்களாக எங்களை வைத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஆண்டவரே, மினிஸ்டர்களாக ஆளுகை செய்கிற மாண்புமிகு மக்களாக எங்களை வைத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. எல்லாவற்றையும் கரங்களை கொடுக்கிறோம். இந்த நாள் நம்முடைய கரத்திலிருந்து இந்த நாளுக்குரிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய வழிநடத்துதலையும் புதிய திட்டங்களையும் நம்முடைய கரத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவருக்கும் நாங்கள் அடிமைப்பட்டு கிடைக்காதபடி, யாரையும் அடிமையும் படுத்தாதபடி, விடுதலையாய் சுயாதீனமாய் வாழுகிற அனுபவங்களை ஆண்டவரே எங்கள் மூலமாகவும் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவரை உணர்த்தும்படியா கிருபைகளை ஒவ்வொருவரையும் நீ ஆண்டவரை அப்படிப்பட்ட காரியங்களை நீ திடப்படுத்துவீராக. அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துக்குள்ளே கொடுக்கிறோம். இந்த நாள் உம்முடைய கரத்திலிருந்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் தகப்பனே. நன்றி நன்றி ராஜா, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டீர் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வார்த்தைகளை பற்றிக் கொள்ளுங்கள், வாழ்விலை மாற்றங்களை காணுங்கள். Bless you all. Have a great day. Thank you. Bye.